டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இன்னும் சில நாட்களில் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இப்போ சுபகிருது வருடம் முடிஞ்சு சோபகிருது வருடம் வருது. இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நாமும் நம்ம எப்போதும் போல் ஆரோக்கியம் தரும் உணவை சாப்பிட்டு நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. அதுக்காக நமக்கு சரியான அளவு உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுக்கு தொடர்ந்து நம்ம அறுசுவை நேரத்தையும் பாருங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்ற வேலைகளை சரியாக பண்ண முடியும். அதனால் எல்லோருக்கும் அந்த இறைவன் அந்த ஆரோக்கியத்தை அறட்டும் அப்படின்னு நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி எப்போதும் போல் 3 செக்மெண்ட் இருக்குங்க. 3 செக்மெண்ட்டில் முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி தினசரி சமையலில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் சுகியன் பண்ண போகிறோம். இதுக்கான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சுகியன் மேல் மாவு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/2 கப், இட்லி புழுங்கல் அரிசி 1/2 கப், உளுந்து 1 கப், பூரணம் செய்வதற்கு கிள்ளு பதமாக வேக வைத்த கடலை பருப்பு 1 கப், வெல்லத்துருவல் 1/4 கப், ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுகியன் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இந்த சுகியன் பண்ணுறது ஒரு ஆர்ட். ஏன்னா இது மற்ற சமையல் மாதிரி இல்லைங்க. இந்தியாவில் இருக்கிற எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஸ்வீட்டில் இதுவும் ஒன்று. ஏன்னா மேல் மாவும் உள்ளே இருக்கிற மாவும் சரியாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சரியாக இருக்காது. ஆனால் நான் சொல்கிற மெத்தட் டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். முதல்ல புழுங்கலரிசி, பச்சரிசி, உளுந்து, அதோட வெந்தயம் சேர்த்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறிய பிறகு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். விட்டு விட்டு ஏக்கிட்டு நல்லா நுரைச்சி வரணும். நம்ம வடை மாவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நுரைச்சி வரணும். அதில் உப்பு கடைசியாக சேர்த்துட்டு நம்மளுக்கு கலந்து எடுத்துருங்க. ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கலாம். ஆனால் அதிகம் தண்ணியும் ஊற்றிடக்கூடாதுங்க. கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். நான் இப்போ அரைச்சி கொண்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா வடை மாவு மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதை விட நீர்க்க இருந்ததுனாக்கா உங்களுக்கு மேல் கோட்டிங் ரொம்ப தின்னாக வரும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டு ஸ்டஃபிங்க்கு சொல்கிறேன். அதாவது நம்ம பூரணம் பண்ணுறதுனா தேங்காய் பூரணம் பண்ணலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு பூரணம் பண்ணலாம். எது வேணால் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு பூரணம் பண்ணியிருக்கேன். நம்ம போலிக்கெல்லாம் பண்ணுவோம் பாருங்கள், அந்த கடலைப்பருப்பு பூரணம். கடலைப்பருப்பை கிள்ளு பதமாக வேக வச்சுருக்கேன். இது வெந்த பிறகு நல்ல ரூம் டெம்பரேச்சர், அதாவது வடிகட்டி ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஒரு தடவை 2 தடவை ஏற்கணுங்க. அது பவுடர் மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு தகுந்தளவு ஏலக்காய் தூளும் வெல்லம், நம்ம எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக வெல்லம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட அரைச்சி கொண்டு வந்துட்டேன், அதுவும் காமிக்கிறேன். இப்போ இதை பாருங்கள். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தளராக இருக்காது. அதாவது மேல் மாவு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கோ உள்ளே இருக்கிற பூரணமும் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூரணம் இருக்குது இல்லைங்களா, இந்த பூரணத்துலேருந்து நம்ம உருண்டை பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணத்தில் நம்ம மாவை வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம செய்கிறப்பையே இப்போ உருட்டுறப்ப மேலே கொஞ்சம் லேசாக ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3-4 இப்படி போட்டுடுறேங்க. ஒரே டயத்தில் இந்த மாதிரி போட்டாக்கா நம்ம கை மாற்றி மாற்றி இதுலேயும் அதுலேயும் வைக்கிறப்ப தண்ணியில் கழுவிட்டு தான் வைக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்லா குறைச்சி வச்சுறேன். இப்போ இதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இது எப்படின்னாக்க இந்த மாவை இதுக்கு மேலே இப்படி கவர் பண்ணணும். இப்போ இது நான் கையில் வச்சுக்கிட்டு போடுறேங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே பதமாக அப்படியே எடுத்துகிட்டு இதை அப்படியே இதில் போடணும். ஒரு ஓரமாக போடுங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இப்போ இது மேலே இப்படி கவர் பண்ணணும். அது உள்ளே இருந்து ஸ்டஃபிங் வராதபடிக்கா பார்த்து கவனமாக அடியிலேருந்து எடுக்கணும். இப்போ ஒரு ஓரமாக போடணும். நான் எதனால் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன்னா, ஓவர் குண்டாக இருந்ததுன்னா எண்ணெயில் திரும்பிக்கும், அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த பக்கம் இருக்கிறப்ப இந்த பக்கம் 3 போட்டுறேன்.
இது பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு. பார்த்துட்டு ஒவ்வொன்றா வந்து கவனமாக எடுக்கணுங்க. ரொம்ப எண்ணெய் காய்ச்சல் இருந்ததுனாக்க மேலே செவந்துடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்குங்க. அதனால் கவனம் தேவை. கரெக்டான டெம்பரேச்சரில் போடணும். அதே நேரம் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணணும். இதுவே செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறப்ப சிஎம்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கொஞ்சம் கூட வந்து இதோட ஜவ்வரிசி சேர்த்துக்குவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி சேர்க்கலைங்க. நீங்கள் வேணால் ஜவ்வரிசி சேர்த்திங்கன்னா கூட நல்லா வரும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். வெறும் மைதா மாவு போட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன இருந்தாலும் இது சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. இது மாதிரி வேக வேக கலர் பார்த்துட்டு ஒவ்வொன்றா எடுத்துடலாங்க. இனிப்பு சுகியன் செய்கிறதுக்கு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல மேல் மாவு இருக்குது. அரை அழாக்கு இட்லி புழுங்கல் அரிசி, அரை அழாக்கு பச்சரிசி, ஒரு அழாக்கு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கழுவி ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் கழித்து நம்ம வடை மாவு மாதிரி நுரைக்க அரைச்சிக்கணும். அளவான தண்ணி ஊற்றுறது ரொம்ப அவசியம். உள்ள ஸ்டஃபிங்காக கடலைப்பருப்பை வந்து ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு மலரும்படியாக வேக வச்சு வடிச்சிக்கோங்க. நல்லா ஆறிய பிறகு அதை மிக்சியில் முதல்ல போட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு லேசாக பவுட்ரு பண்ணிவிட்டு வெள்ளைத்துருவலை சேர்த்துட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு விட்டு விட்டு இயக்கி நல்ல ஒரு பதமான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கணும். செஞ்சு வச்சுருக்கிற மேல் மாவில் இந்த பூரணத்தை வந்து உருண்டையாக உருட்டிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா மூடிட பிறகு கவனமாக எடுத்து எண்ணெயில் போடணும். 2 பக்கமும் நல்லா சிவந்த பிறகு எடுத்திங்கன்னா மிக சுவையான சுகியன் தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். இந்த புதுமை சமையலில் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அதே நேரம் கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு உகந்த விஷயங்கள் சேர்த்து நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலைப்பயிறு பிரெட் டோஸ்ட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். மலைப்பயிறு பிரெட் டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் தேவைப்படும் அளவு, முளைத்த பச்சை பயிறு தேவையான அளவு, சர்க்கரை வள்ளி கிழங்கு வேக வைத்து மசித்தது தேவைப்படும் அளவு, சீஸ் ஸ்ப்ரெட் தேவைப்படும் அளவு, எள்ளும் ஆளி விதையும் வறுத்தது தேவைப்படும் அளவு, மிக்சட் ஹெர்ப்ஸ் எனப்படும் உலர்ந்த நறுமண இலைகள் விரும்பும் அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, புதினா சட்னி தேவைப்படும் அளவு, உப்பு ருசிக்கு தகுந்த அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முளைப்பயிறு பிரெட் டோஸ்ட்னு சொன்னேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை பயிரை முளைக்கட்டி எப்போவுமே நான் வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்பேங்க. டிஃப்ரெண்ட் சாலட்ஸு, சப்பாத்தி ஸ்டஃபிங்கு, இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை வந்து அதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நான் இங்கே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சக்கரை கிழங்கு அப்படியே ஃபுல்லாக இருக்கிறத ப்ரெஷர் குக்கரில் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு 2 இல்லைன்னா 3 விசில், சின்னதாக இருந்ததுன்னா 2 விசில் போதுங்க, கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா 3 விசில் கொடுத்துருங்க. அப்புறமா ஆஃப் பண்ணிய பிறகு ஆறிய பிறகு எடுத்து தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். இங்கே நான் வச்சுருக்கிறது எப்போதும் போல் நம்ம பீட்சாக்கு யூஸ் பண்ணுற சில்லி ஃப்ளேக்ஸு, நீங்கள் ஆரிகானோ இல்லைன்னா மிக்சட் ஹர்ப்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாங்க. இங்கே இன்னும் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னன்னாக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஸ்ப்ரெட்டு. இதுக்கு வந்து ஒரு சட்னி மாதிரி பூசுறதுக்காக புதினா சட்னியும் சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். சீஸ் ஸ்ப்ரெட் இல்லைன்னா க்ரீம் சீஸ்ன்னு கிடைக்கும் கடைங்களில், அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினா சட்னியில் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய், இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், வேர்க்கடலை போட்டுக்கலாம். அந்த மாதிரி தேங்காய் சேர்க்காம சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட வந்து இதையும் சேர்த்து கலந்துட்டு நம்ம பூச போகிறோம். இப்போ இதோட இந்த வேக வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாங்க. இதில்
விரும்புகிற அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு. நீங்கள் இது இல்லைன்னா வீட்டில் இருக்க ரெகுலர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதோட மிக்சட் ஹர்ப்ஸு இதெல்லாம் சேர்த்தா எல்லாருக்கும் பிடிக்குதுங்கிறதுக்காக சேர்க்குறேங்க. இதோட தகுந்தளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு மிக்ஸ் ஆனால் போதுமாங்க. இப்போ நம்ம வந்து அந்த புதினா சட்னி பூசம் இல்லைங்களா, அதுலேயும் உப்பு இருக்குது. மயோனைஸ் இல்லைன்னா நம்ம க்ரீம் சீஸ் இல்லைன்னா வந்து சீஸ் ப்ரெட்டு, அதுலேயும் உப்பு தன்மை இருக்கும். அதனால வந்து நம்ம அதிகமான உப்பு இது போட்டுடக்கூடாது, கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து க்ரீம் சீஸு. நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாங்க. மயோனீஸ் போடலாம், இல்லைன்னா சீஸ் ப்ரெட்டு போடலாம், எது வேணால் போடலாம். இப்போ இதோடு வந்து தேவையான அளவு இந்த புதினா சட்னி போட்டு கலந்துக்கலாம். ரொம்ப போடாதீங்க, ஏன்னா அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பட்டர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்துங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கணும். இந்த ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம பட்டர் போடணும்னு அவசியம் இல்லைங்க. முதல்ல வந்து இதை வந்து பூசிக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங்கை வந்து எவ்வளோ வேணுமோ அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது வந்து ஓப்பன் சாண்ட்விச்சுங்க, ஓப்பன் டோஸ்ட்டுன்னு சொல்லுவோம். திக்காக வேணும்னா திக்கா, தின்னா வேணும்னா தின்னா, எப்படி வேணால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆரோக்கியத்துக்கு வறுத்த எள்ளும் ஆளிவதையும், இது வந்து சிறு ஆளிவதைங்க. நீங்கள் இல்லைன்னா கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு அப்படியும் போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா கால்சியம் கொடுக்கறதுக்காக. இப்போ ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், கால்சியம், ஃபைபர் இது எல்லாமே இதில் கிடைக்கும். இப்போ இதை வந்து தோசை கல்லில் வைக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது மேலேயும் இப்படி சுற்றியும் விட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் மேலே வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், ட்ரை பிரெட் க்ரம்ஸ் போடலாங்க. இதை கவனமாக திருப்பி போடணும். இப்போ வந்து திருப்பி போட்டிருக்கேங்க. நம்மளுக்கு நல்ல டோஸ்ட்டாக வரணும்னா டார்க்காக கொடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்க எனக்கு அவ்வளோ கிறிஸ்பாக வேண்டாம்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னால் எடுக்கலாம். இது நல்லா கல் காஞ்சிருச்சு, அதனால சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. முளைப்பயிறு பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு முளைத்த பச்சை பயிரை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். அது வதங்கிய பிறகு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு மசிச்சு இதை சேர்த்துக்கோங்க. தகுந்த அளவு சில்லி ஃப்ளேக்ஸு, மிக்சட் ஹர்ப்ஸு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. மயோனைஸ் இல்லைன்னா க்ரீம் சீஸை போட்டு அதோட புதினா சட்னியை கலந்துட்டு ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் மேலே பூசிடணும். அதுக்கு மேலே இந்த நம்ம செஞ்சு வச்சுக்கிற மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு மேலே எள்ளும் ஆளிவதையும் வறுத்ததை கொஞ்சம் தூவிட்டு தோசைக்கல்லில் சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமாக சுட்டு எடுத்தீங்கன்னாக்க மிக சுவையான முளைப்பயிறு பிரெட் டோஸ்ட் தயார். இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். எப்போதும் போல் இங்கே நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணலாம். வெல்கம்மா. வணக்கம் மேம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் வந்து வெஜிடேரியன்ஸுக்கு வந்து
ப்ரோட்டீன் கிடைக்கிறது கால்குலேட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுமா. 30 to 35 கிராம்ஸ்க்கு மேலே கிடைக்கல நான் கால்குலேட் பண்ண வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து எப்படி வந்து அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை கொண்டு வரது வெஜிடேரியன் டயட்டில், அதுக்கான டிப்ஸு எது எல்லாம் ப்ரோட்டீன் வந்து பெஸ்ட் ப்ரோட்டீன் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக மேம். ஸோ ப்ரோட்டீனை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இதில் கூட நம்ம பார்த்துருந்தோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மீட் பண்ணுறத வந்து ஈஸியாக மீட் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்குமே 0.8 கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். 0.8 கிராம்லேருந்து 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அவங்களோட வெயிட்டுக்கு தேவை. இப்போ நீங்கள் வந்து 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வெயிட் 60ல் இன்டூ 0.8 இல்லை 1 கிராம் அது மாதிரி எடுத்துக்கணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1 கிராம்னு சொன்னீங்கன்னா 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவை. ஸோ இந்த 60 கிராமை வந்து முதல்ல மீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். 60 கிராமை மீட் பண்ணுறது அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியன்ஸாகவே இருந்தாலும் சரி 60 கிராம் மீட் பண்ணுறதுன்றது கஷ்டம்தான், சப்ளிமெண்ட் இல்லாமல். சரிங்களா? ஸோ எப்படி அதை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 60 கிராம் இருக்கிற இடத்துல 40 to 50 கிராம்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 40 to 50 கிராம்ஸுங்கிறது ஃபுட்லேருந்து நீங்கள் ஈஸியாக அதை எடுத்துக்கலாம், நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும். ஸோ 40 to 50 கிராம்ஸ் ப்ரோட்டீன் நீங்கள் ஃபுட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம வந்து 40 கிராம்ஸ் ப்ரோட்டீன் ஒரு நாள் டயட்ல இருந்து நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா 40 கிராம்ஸ் எடுத்தால் 30 கிராம்ஸ் இல்லை 25 கிராம்ஸ் தான் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போதே ஒரு 60 to 70 கிராம்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் 40 கிராம்ஸ் பாடி அப்சார்பே பண்ணும். ஸோ இது இப்படி தான் நீங்கள் ஒரு நாளோட ப்ரோட்டீனை மீட் அவுட் பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து ஃபுட் சோர்சஸ் நான் கேட்டிருந்தீங்க, அதுவும் ஸ்பெஷலாக வெஜிடேரியன், நீங்கள் வெஜிடேரியன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வெஜிடேரியன்னு சொல்லும் போது ஃபுட் நிறைய ஃபுட்ஸில் இருக்கு மேம். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்ல முடியாது. ஒரு இது என்னன்னா அப்சார்ப்ஷன் தான். இப்போ நான் வெஜிடேரியன் சோர்ஸில் இப்போ எக்காக இருந்தாலோ இல்லை சிக்கனாக இருந்தாலோ 100% அப்சார்ப்ஷன் இருக்கும். வெஜிடேரியனில் அது கிடையாது. ஏன்னா அமினோ ஆசிடோட கண்டென்ட் வந்து வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் நிறையா மாறுது. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கும்போது அந்த அப்சார்ப்ஷன் எப்படி ஜாஸ்தி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தால்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, தால்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குது, சீட்ஸ், இது எல்லாமே வந்து முளை கட்டும் போது பயோ அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஸோ டைஜஷனும் ஜாஸ்தி ஆகிடும், அதே மாதிரி அப்சார்ப்ஷனோட ரேட்டும் ப்ரோட்டீனோட அமினோ ஆசிட் கண்டென்ட்டும் மாறுது. ஸோ வெஜிடேரியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தால் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கடலை எடுக்கிறீங்க, இல்லை இட்லி தோசையிலேயே உளுந்த ஸ்ட்ரெயிட்டாக வெறும் உளுந்தா ஆட் பண்ணாமல் முளை கட்டின உளுந்து ஆட் பண்ணிங்கன்னா அதோட ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் ஒரு இட்லி எடுக்கிற இடத்துல ஒரு 2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குதுன்னா முளை கட்டின தால், அதாவது இது போட்டிங்க, உளுந்து போட்டிங்கன்னா 3 to 4 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன டிஃபிகல்ட். ஸோ பட் ஆனால் இது மாதிரி பாசிபிள். ஸோ இது தாண்டி எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது வெஜிடேரியன்ஸில் காய்கறிகள், ஓகேங்களா, காயில் வந்து ப்ரோட்டீனே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் நம்புகிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. நிறைய வெஜிடபிள்ஸில் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. மெயினாக ஃபர்ஸ்ட் ஆர்டரில் சொல்லணுன்னா பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. செகண்ட் வந்து மஷ்ரூம்ஸ், அப்புறம் க்ரீன் பீன்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, நார்மல் பீன்ஸு, அப்புறம் ப்ராக்லி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர். இது 5ம் ரொம்ப ரெகுலராக வெஜிடபிள் சோர்சஸில் எடுத்தீங்கன்னா ப்ரோட்டீனை ஈஸியாக மீட் அவுட் பண்ண முடியும். இதை தாண்டி உங்களோட பயறு, அப்புறம் முளை கட்டின பயறு, இதெல்லாம் சுண்டல் வெரைட்டிஸ் எல்லாமே, அண்ட் வந்து நட்ஸு, சீட்ஸு. ஸோ இந்த நட்ஸு சீட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சு ஒரு நாள் முந்தின நாளே வச்சு ஓவர் நைட்டில் வச்சு ஊற வச்சோ இல்லை முளை கட்டியோ அந்த மாதிரி சோக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களோட ப்ரோட்டீன் சோர்சஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பால், தயிர் இதெல்லாம் வந்து அடுத்த, அதாவது இந்த இதுலேயே ஒரு டிபேட் வந்துருந்தீங்க. வெஜிடேரியன் சொல்லும் போது நிறைய பேர் பால் தயிரையே அவாய்ட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக வீகன் போகிறதுனால. ஸோ கண்டிப்பாக பால் தயிர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பன்னீர் இன்க்ளூட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சீஸ் கொடுக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான். பட் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா பால், தயிர், அப்புறம் சீஸ் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது இன்க்ரீஸ் பண்ணும் வெயிட் அப்படிங்கிறதுனால. இந்த மற்ற சோர்சஸ் எல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி அப்படிங்கிறப்ப அதில் உளுந்து, அரிசி ஒரு விகிதத்தில் சேர்க்குறோம். இதில் எல்லா அமினோ ஆசிட் அதில் இருக்கும்.
அதோட ஒரு சாம்பார் கொடுக்குறோம், ஒரு சட்னி கொடுக்குறோம், ஒரு புதினா சட்னியோ கொத்தமல்லி சட்னியோ இல்லை ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி இருக்கிற மாதிரி பொட்டுக்கடலை வேர்க்கடலை சேர்த்து சட்னி, அப்போ எடுக்கிறப்ப ஓரளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு சின்ன ரெகுலராக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் சட்னி தான் எடுக்கிறீங்க, அப்புறம் எப்படி நம்ம வந்து அதை ப்ரோட்டீனோ இல்லை ஃபேட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வறுத்துட்டு அந்த சட்னியில் போட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நட்ஸை வந்து மொத்தமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு உங்கள் கிரேவியில் இல்லை உங்களோட சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்கள் ப்ரோட்டீனை ஈஸியாக நீங்கள் மீட் அவுட் செய்யலாம். தேங்க்யூ கற்பகவல்லி, எனக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து எல்லாருக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.